பாஜகவோட நிலைப்பாடுனாங்க. ஐயா மூத்த இவரு அவர் பேர் மூத்த அரசியல் வியாதி ஆயிட்டார். இப்போ அவரு வாதி இல்லை. அவர் யாருன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச எச் ராஜா ஐயா என்ன சொல்லியிருந்தா தெரியுமா? என்னப்பா அவரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அவரு எப்படி பேசியிருக்க முடியும்? முன்னாடி பேசுறதுங்க. இப்போ அவர் மாதிரி இருக்கிறாருப்பா, எனக்கு கஷ்டமாகுது. நல்ல மனுஷன் பேச முடியாமல் ஒன்று ஆயிட்டாரு. ரொம்ப மன வருத்தமாகுது. வருத்தத்தில் எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அவதான் வாய் அப்படி போயிடுச்சு. மற்றபடி நான் வேறு எதுவும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த ஐயா மூத்த ஐயா என்ன சொன்னார்னா, அயோத்தி மாதிரி மாற்றணுமா. நான் அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பம். அயோத்திக்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது சொல்லியிருக்காரா? சொல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. அயோத்தி மாதிரி மாற்றணுமா. அயோத்தி மாதிரி மாற்றணும்னா அங்கே பாபர் மசூதி இடிச்சிட்டு அங்கே ராமர் கோயில் கட்டியிருக்காங்க. அப்போ இங்கேயும் அதே மாதிரி இடிச்சிட்டு கோயில்களை கட்டணும். இந்து முஸ்லீம் கிட்ட ஒரு நல்ல ஒரு எனக்கு தெரியும், மதுரைக்கு போயிருக்கிறேன். மதுரையில் ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறாங்க. அந்த மக்கள் இவங்க சொல்கிற மாதிரில ரொம்ப தெளிவானவங்க, ரொம்ப அன்பானவங்க. இந்த விஷயத்துக்குலாம் அவங்க சலசல பார்க்க மாட்டாங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்படி தெளிவாக இருக்கிற மக்கள் இருக்கிற இடத்துலையே இவர் அயோத்தியா மாற்றலான்னு பேசியிருக்கிறாரு. அப்போ இவர் பேசிட்டார். ஏங்க அவர் என்னங்க அவரே இப்போ உடம்பு கிடக்குறாரு. அவரை வச்சு அந்த தொகுதி எப்படிங்க முடிவு பண்ணலாம்? அப்படிலாம் முடிவு பண்ண முடியாது.